வைபவ் சூரியவன்ஷிய இந்திய டீம்ல சேர்க்க கூடாதுன்னு சொல்றாரு ஆகாஷ் சோப்ரா. அவ்வளவுதான். இவர் என்ன இந்திய டீம்ல கிழிச்சாரு, இத போயிட்டு இவரு சொல்றாரு ஒருத்தனுக்கு திறமை இருக்குது, அவன் அடிக்கிறான், அவனை சேர்த்துதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம ஒருத்த ஃபார்ம்ல இருக்கும்போது தான் சேர்க்க முடியும், ஃபார்ம் அவுட் ஆயிட்ட பிறகு சேர்க்க முடியும். போஸ்ட் போடுறவன் ஒன்லைன்ல சேர்க்க கூடாதுன்னு சொல்றாருன்னு போட்டு போயிட்டான். நிறைய பேர் அவரை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் சொன்னது என்ன தெரியுமா? வைபவ் சூரியவன்ஷி SRHக்கு எதிராக 29 பால்ல 97 அடிச்சதுனால எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் இந்திய டீம்ல அவரை சேர்த்தே ஆகணுன்றது மட்டும்தான். அது மட்டும் ரீசன் சொல்ல முடியாது. இந்த சீசன்ல 45 பேட்டிங் ஆவரேஜ்ல 242 ஸ்ட்ரைக் ரேட்ல 680 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. இவரோட ஆட்டத்தை IPL எல்லா ஜாம்பவான்களுமே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுல பர்டிகுலரா 2 பேரு, சச்சின் டெண்டுல்கர், மைக்கேல் வாகன், 2 பேருமே இவரை இந்திய அணியில சேர்த்தே ஆகணும்னு சொல்லி இருக்காங்க. ஆனா ஆகாஷ் சோப்ரா நெக்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப்புக்கு இன்னும் 2 வருஷம் பேலன்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம IPLன்றது இந்தியாவோட பெஸ்ட் சீரிஸ் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ஏற்கனவே நல்லா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கிற 2 ஓபனர்ஸை தூக்கிட்டு புதுசா ஒருத்தர் வராருன்றதுக்காக சேஞ்ச் பண்ணிட முடியாது. இப்போ நாம ஒரு பிளேயரை எடுக்கிறோம்னா அந்த பிளேயர் கண்டினியூவா பெர்ஃபார்ம் பண்ணலனா மட்டும்தான் நாம வேறொரு பிளேயரை எடுக்க முடியும். இதே சீசன்ல அபிஷேக் சர்மா 563 ரன் அடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கமா சஞ்சு சாம்சன் 477 ரன் அடிச்சிருக்காரு. அவங்களையும் தூக்கணும். இப்ப அவசரப்பட்டு சூரியவன்ஷிய டீம்ல சேர்த்து ஃபியூச்சர்ல பேட்டிங்ல மோசமான காலகட்டத்தை ஃபேஸ் பண்ணா அப்போ புதுசா ஒரு ஓபனரை தேட வேண்டிய அவசியம் தேர்வு குழுவுக்கு உண்டாகும். அதனால தேர்வு குழு இந்திய கிரிக்கெட்டுக்கு எது சரியோ அதை செய்யணும். சூரியவன்ஷின்றவர் இந்திய கிரிக்கெட்டோட ஒரு பகுதி. அவருக்கு இன்னும் 20 வருஷ கிரிக்கெட் வாழ்க்கை பேலன்ஸ் இருக்கு. அவர் அதுக்குள்ளார பக்குவப்படணும்னு சொல்றாரு. இப்ப அவர் என்ன பேசினாருன்னு தெளிவா சொல்லியாச்சு. சூரியவன்ஷிய இந்திய அணியில சேர்க்க வேணான்னு சொல்றாரு. இது சரியா தவறான்னு சொல்லுங்க. அதையும் மீறி உங்களுக்கு ராங்னு பட்டுச்சுன்னா இப்போ ஓபனரா இருக்கிற அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் யாரை தூக்கிட்டு வைபவ் சூரியவன்ஷியை போடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.